ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வேஸ்ட் கண்ணாடி பாக்ஸ் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் நிறைய இந்த மாதிரி பாக்ஸஸ் சேர்ந்துடும். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லான ஐட்டம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது கற்பூரம், தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு 4-5 சன்னதியில் நம்ம கற்பூரம் வைக்கணும்னா 4-5 கற்பூரம், தீப்பெட்டி, அப்புறம் நம்ம தட்சணையெல்லாம் போடுவோம், தட்டக்காணிக்கெல்லாம் போடுவோம். அதுக்காக காயின்ஸு, அப்புறம் நம்மளுக்கு விபூதி, குங்குமம்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கையில் தான் கொடுப்பாங்க. இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதில் வச்சு இப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியா பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம டெய்லரிங் பொருட்கள் வைக்கிறது கூட நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம மிஷின் வச்சிட்ருக்கோன்னா அதில் பாருங்கள், இந்த மாதிரி மார்க்கரு, நீடில் கனெக்டரு, பாபின் கேஸு, மிஷின் ஊசி இதெல்லாம் அடிக்கடி மிஸ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸஸில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சுலபமாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். அது மெயினாக இந்த மார்க்கர் அடிக்கடி காணாமல் போயிடும். இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வச்சு நான் யூஸ் பண்ணுறனால. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஷின் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம வெளியூரெல்லாம் போகும்போது காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அடிக்கடி ஸ்டிக்கர் பொட்டுகள்லாம் கீழே விழுந்துடும். இப்போ அந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டுகள்லாம் இதில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, இதில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் பொட்டு, ரப்பர் பேண்டு, பாருங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு, நெயில் பாலிஷு, உங்கள் ரிங்கு, பாருங்கள் ஸ்டட்டு. அப்புறம் நம்ம காரில் போகும்போது நமக்கு தின்னூறு வேணும், குங்குமம் வேணும் அப்படின்னாலும் தோணும். அப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒட்டுக்கா. அப்புறம் மெயினாக நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஊசி நூல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கும்போது அது ஸ்டிச்சிங் சில டைமில் விட்டுரும். அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குட்டியாக ஒரு கத்திரிக்கோள் கூட நீங்கள் எடுத்து இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட குட்டி கத்திரிக்கோள் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கல. பாருங்கள், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி வெளியூரெல்லாம் போகும்போது நம்மளுக்கு தலைவலி வருது, காய்ச்சல் வருதுன்ட்டு ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவோம். அப்போ இமீடியட்டாக நம்ம வாங்க முடியாத ஏதாச்சும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தைலர் பாட்டிலெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மெடிசன்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கண்ணாடி போட்டு வைக்கிற பாக்ஸ் தான். இது ஒன்று எடுத்துருக்கிறேன். குட்டி ஒரு டைரி ஒன்று எடுத்துருக்கிறேன், பேனா ஒன்று எடுத்துருக்கிறேன், ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டைரியில் மந்த்லி பட்ஜெட்டு, பாலுக்கு இவ்வளவு, ஈபிக்கு இவ்வளவு, மளிகை சாமானுக்கு இவ்வளவுன்னு எழுதி நீங்கள் இதில் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேனாவில் குத்தி இதுக்குள்ளே போட்டு இப்படி வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்ட் இதில் மாட்டி விட்டுட்டு ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈபி பில் கட்டிட்டிங்கன்னா, பால் பில் கட்டிட்டிங்கன்னா அதை டிக் பண்ணியிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு மறக்கவும் மறக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எம்டி பேப்பரும் பேனாவும் எடுத்து இது மாதிரி சொருகி இதுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா
நமக்கு வந்து மளிகை லிஸ்டெல்லாம் எழுதுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆணியில் மாட்டி விட்டுலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வெளியூரெல்லாம் போகும்போது நம்ம பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாட்ச் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வாட்ச் ஆர்கனைசராக இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.